பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: கர்த்தர் உங்கள் மேல் வைத்த மகிமை பெரியது. ஆதார வசனம் எசேக்கியேல் 16 வசனம். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய மகிமை பெற்ற மக்களே, எது நமக்கு குறைவாக இருந்தது? ஆண்டவர் வைத்த மகிமையினால் அது குறைவு தீர்ந்தது என்றால், தாயின் கருவிலே நம் கருவை கண்டார். அவர் கண்டதே மகிமை. நாம் பிறந்தோம், வளர்ந்தோம். அந்தந்த ஸ்டேஜில் நமக்கு என்ன தேவையோ அது குறைவுள்ளதாகவே யாரும் கண்டுகொள்ளவில்லை. அது அவர் நம்மேல் வைத்த மகிமையினாலே, அவர் நம்மை பார்த்தது மகிமை, முன் குறித்தது மகிமை, அழைத்தது மகிமை. அந்த மகிமை நமக்கு எது குறைவாக இருந்ததோ அதை நீக்கினார். இது இந்த வசனத்தை போக போக நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த செய்தி கேட்க புரிந்து கொள்ளலாம். மேற்கண்ட வசனத்தின் முக்கியத்துவத்தை முழுமையும் நீங்கள் அறிய வேண்டுமானால் நேரம் எடுத்து இந்த அதிகாரத்தை வாசியுங்கள். எசேக்கியேல் 16 முக்கியமாக 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை வாசியுங்கள். அப்பொழுதுதான் தெரியும் நான் எப்படி, நீங்களும் நானும் எப்படி எங்கே நாதியற்று கிடந்தோம். ஆண்டவர் தேடி வந்து நம்மேல் இரக்கம் காட்டி நம்மை கவனிப்பார் யாரும் இல்லை, உதவுவார் யாரும் இல்லை. இது 5வது வசனம் சொல்லுகிறது. உனக்காக பரிதபித்து இவைகளை ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கம் இல்லாதிருந்தது என்கிறார். கவனிப்பாரற்று விட்டு விட்டார்கள். எது தேவை, அந்த வயசுக்கு என்ன தேவையோ, அந்த நேரத்துக்கு என்ன தேவையோ, ஆவிக்குரிய தேவை, உலக பிரகாரமான தேவை கண்டுகொள்ளவில்லை. நாதியிட்டு கடந்தோம், நாற்றமெடுத்து கடந்தோம், அந்தகாரமாகவே இருந்தோம். மனுஷரை போல கர்த்தர் நம்மை பாராமுகமாக இருக்கவில்லை. ஏனென்றால் கருவிலேயே கண்டுவிட்டார், முன் குறித்து விட்டார், ஒரு சிந்தையில் நம்மை வைத்து விட்டார். அதுதான் மகிமை. அப்படி அவரும் மனுஷரை போல இருந்திருந்தால் இன்று நாம் இல்லை. நம்மை பார்த்து பிழைத்திரு என்றார். ஒரே ஒரு வார்த்தை, அது வசனம் 6, அதாவது எசேக்கியேல் 16:6. அந்த பிழைத்திரு என்று சொன்னது நம் காது கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நம்முடைய இருக்கிற ஒவ்வொரு அவயவங்களுக்கு அது தெரியும். அது பிழைத்து கொண்டோம். தாயின் கருவிலே நம்மை கண்டவர், கிருபையினால் அன்றே நம்மளை சந்தித்தவர் தம் மகிமையை நம்மேல் வைத்தார். அதுதான் இன்று வரை நம்மை பாதுகாத்து சத்துருவின் கையில் ஒப்புக்கொடாமல் பாதுகாத்து வருகிறது. வளர்ந்தோம். தம் ரட்சிப்பின் வஸ்திரம் நீதியின் சால்வையை கொண்டு நம்மை மூடி தமது இரத்தத்தினால் நம்மோடு உடன்படிக்கை பண்ணி கொண்டார். இந்த உடன்படிக்கை அவர் மீறுவதே இல்லை. மரண பரியந்த நம்மை போஷித்து வழிநடத்துவார். ஏன்? அவர் மேல் நம்மேல் வைத்த மகிமை, நம்மேல் வைத்த கண், முன் குறித்தது, பார்த்தது, அதுதான் மகிமை. நம்மை குறித்த திட்டம் வகுத்தது. நாம் இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை நாமும் மறக்கக்கூடாது. ஆண்டவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையை நினைவில் வைத்திருப்பவர், தயை காட்டுகிறவர், உண்மையுள்ளவர். உபாகம் 7:9. அவர் உண்மையுள்ளவராக இருப்பதால் தான் நாம் உயிரோடு இருக்கிறோம். இத்தனை எதிர்ப்பின் மத்தியிலும் உயர்ந்து கொண்டும் வருகிறோம். இப்படி யாருமே நம்மை கண்டுகொள்ளாத போதே நம்மை எடுத்தவர், பிரித்தவர் நம்மை விட்டு விடுவாரா? ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். வயதாகி கொண்டிருக்கிறது, இது சரீரத்தில் பலன் இல்லை, நான் சேமித்து வைக்கவும் இல்லை, என்னுடைய அந்திய காலம் எப்படி இருக்குமோ என்று மூப்பர்கள், பெரியவர்கள் வருத்தப்படாதீர்கள், யோசிக்காதீர்கள். பிள்ளைகள் என்னை கவனிப்பதில்லை, யோசிக்காதீர்கள். அவர் உங்கள் மேல் வைத்த அவருடைய மகிமை உங்களை ஒரு குறைவுமில்லாமல் நடத்தி தம்முடைய மகிமையிலே சேர்த்து கொள்வார். இது நான் தரும் ஆறுதல் வார்த்தை அல்ல, வேதத்தில் உங்களுக்காகவே எழுதியுள்ளார். இதுவரை இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்று பிழைப்பு ஓடிவிட்டது. இப்பொழுது பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள். மேற்படிப்பு, திருமணம், இதற்கு என்ன செய்வேன், யாரிடம் கேட்பது என்று மனதிலே ஒரு புழுக்கம். இன்றே அந்த புழுக்கம் உங்களுக்கு நீங்கட்டும். உங்கள் மேல் வைத்த அவருடைய மகிமை இவற்றை அந்தந்த நேரத்தில் செய்து முடிக்கும். உங்களுக்காக செய்து முடிக்கும். உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்கு செய்வார், உங்களுக்காக உங்கள் மனைவிக்கு செய்வார், உங்களுக்காக உங்கள் கணவருக்கு செய்வார், உங்களுக்காக உங்கள் பெற்றோருக்கு செய்வார். உங்கள் மேல் வைத்த மகிமை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீர்கள், பெற்றோருக்காக ஜெபிக்கிறீர்கள். உங்கள் மேல் வைத்த மகிமை அவர் அதை செய்வார். தாவீது மாமனார் சவுல் ராஜாவினால் துரத்தப்பட்டு உயிருக்கு பயந்து ஜீவனை காப்பாற்றிக்கொள்ள காடாக குகையிலே தங்குகிறான். அவன் ஒரு நாளும் கர்த்தரை பற்றி சந்தேகப்படவே இல்லை. அவனுடைய நிலைமையில் நாம் இருந்தால் நம்ம என்னென்னவோ பேசியிருப்போம்.
பதிலாக எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என்மேல் யுத்தம் எழுப்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். சங்கீதம் 27:3. எதிலே நம்பிக்கை? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், தொட்டு இருக்கிறார், பிரித்து எடுத்திருக்கிறார். நம்மையும் அப்படித்தானே பிரித்து எடுத்தாரல்லவா, ரட்சிப்பு கொடுத்தாரல்லவா, ஆவியினால் அபிஷேகத்தாரல்லவா, அதுதான் மகிமை. தாவீது எப்படி சொல்கிறான் பாருங்கள். அவருடைய தயை, இரக்கம், அவர் நம்மேல் வைத்த மகிமை ஒரு நாள் வீண் போகாது. தாவீதின் நம்பிக்கை அறிக்கை செய்தபடியே அவனுக்கு நடந்தேறியது. 1 சாமுவேல் 16:13 எல்லா சகோதரர் மத்தியிலும் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தாவீது. அது மகிமை. இந்த மகிமை, இந்த பங்கு யாரும் தொட முடியாது. உங்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, உங்களுக்கு கொடுத்த ஆவியானுடைய நிறைவு, உங்களுக்குள் ஆண்டவர் துவங்கியிருக்க விசுவாசத்தை ஒருவருக்கு எடுக்க முடியாது, எடுத்து போடவும் முடியாது, இல்லாமற் பண்ணவும் முடியாது. இந்த மகிமை தாவீதை பாதுகாத்து உருவாக்கி இறுதியில் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினது. அவர் மேல் வைத்த மகிமை ஒரு கஷ்டம் வராமல் நோகாமல் அப்படி இல்லை, உருவாக்கினார். கஷ்டப்பட்டான், வேதனைப்பட்டான், இதெல்லாம் உருவாக்கம். அப்படித்தான் நாமளும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் சிட்சிக்கிறார் என்றால் யார் மேல் அதிகமாக அன்பு வைக்கிறாரோ அவர்கள் மேல் சிட்சிக்கிறார். உங்கள் மேல் மகிமை இருந்தால் சிட்சை உண்டு, அதுக்கு சந்தேகமே இல்லை. உங்கள் மேல் மகிமை இருக்கிறது, சிட்சை உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் உயர்வும் உண்டு. அதை தடுக்க எவனாலும் முடியாது. அவர் தாவீதுக்கு அந்த மகிமை, நமக்கு என்ன என்று சந்தேகப்படாதீர்கள். நம்மையும் எல்லாருக்கும் முன்பாக ரட்சித்தார். ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். மகிமை ஆவியானவர், உங்களுக்குள் இருக்கிற மகிமையின் ஆவியானவர் சகல வல்லமை, அதிகாரங்கள், வரங்களோடு தான் உங்களில் வாசமாகியிருக்கிறார். அவரை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அங்கதான் நாம் தவறுகிறோம். யாரும் இல்லை, அனாதை போல நினைக்கிறோம். உங்களுக்குள் ஆண்டவரே வந்து தங்கி இருக்கிறார். ஆலோசனை கேளுங்கள், பலன் கேளுங்கள். ஏன் கேட்கக்கூடாது? ஏன் அவர் கொடுக்காமல் இருப்பாரா? நீங்கள் கேளுங்கள், கொடுங்கள் என்று சொல்லி இருக்கிற. எதற்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை? நோயினால் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு மாடா உழைச்சு ஓடா தேய்வதற்கா இந்த வாழ்க்கை? இல்லை. நீங்கள் ராஜாவை போல வாழ்வதற்குத்தான் இந்த வாழ்க்கை. நீங்கள் கேளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் கேளாததனால் பெற்றுக்கொள்ளவில்லை என்று யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். கேளுங்கள், நிச்சயமாக தருவார். அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. அந்தந்த நேரத்து உங்களுக்கு என்ன தேவையோ, எதை சந்திக்க வேண்டுமோ, அது அவருடைய மகிமை, உங்கள் மேல் வைத்த மகிமை செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. சத்துரு, எதிரி நம்மேல் எழும்பாமல் இருப்பதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த மகிமை. தெரிந்து கொள்ளுங்கள், இது நம்முடைய திறமை அல்ல. இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் என்னாகும் 16ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். மோசேயின் மீதும் ஆரோன் மீது எல்லாவர்கள் எதிர்கொண்டார்கள். உங்கள் கூட தான் கர்த்தர் இருப்பாரா? உங்கள் கூட தான் பேசுவாரா? எங்கள் கூட பேச மாட்டாரே? நீங்கள் ரொம்ப மிஞ்சி போகிறீர்கள் என்று லேவி கோத்திரத்தாரும் ரூபன் கோத்திரத்தார் சிலரும் இஸ்ரவேல் மக்கள் 250 பேர் எழும்பினார்கள் கோராகோடு சேர்ந்து. தாத்தான் கூட்டம். ஆண்டவர் விசேஷமாக மகிமையை வைத்திருந்தார் மோசேயின் மேலும் ஆரோன் மேலும். அவர்கள் ஏதும் பேசவில்லை. அவர்கள் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தூபத்தை போட்டுக்கொண்டு வாருங்கள், கர்த்தர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அதை நாளைக்கு தெரியும் என்று சொன்னார். எல்லாரும் வந்தார்கள். அப்போ மோசே சொன்னால், எல்லாரும் இறக்கும்படி இறப்பது இல்லை, வித்தியாசமாக என்றான். பூமி பிளந்து அப்படியே அந்த 250 பேரை விழுங்கினது. காட்டினார். மோசே மேலும் ஆரோன் மேலும் வைத்த மகிமையை காட்டினார். அப்படி உங்கள் மேல் வைத்த மகிமையை காட்டிக்கொண்டு தான் வருகிறார். அது எதிரிக்கு தெரியும், உங்களுக்குத்தான் தெரியவில்லை. தாவீதுக்கு அடிக்கடி ஆபத்து ஆகிலும் தாவீதை எப்போது மேற்கொள்ள கர்த்தர் அனுமதிக்கவில்லை. எவ்வளவு ஆபத்து நீங்களே யோசித்து பாருங்கள். அந்த கோலியாத்தை அடித்த காலத்திலிருந்து உனக்கு ஆபத்து தான். இந்த மகிமை உணர்ந்தவன் அவர் சொல்கிறான், சத்துரு, என் மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அறிவேன். சங்கீதம் 41:11. இதை நாம் சொல்ல வேண்டும். எத்தனை சத்துருக்கள் நம்மளை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். நோய் என்ற சத்துரு, வறட்சி என்ற சத்துரு, ஞானமில்லாமல் நடந்து கொண்ட மேல் நாமே நடந்து கொண்டோம், அது சத்துரு தூண்டிவிட்டதினால். இப்படி எத்தனை காரியங்கள். நம் சத்துரு நம்மால் ஜெயங்கொள்ள விடவில்லை. அவர் நம்மேல் வைத்த மகிமை காப்பாற்றி கொண்டே வந்தது.
நமக்கும் இப்படித்தான். வியாதி நோய் வந்தது உண்மைதான். அவைகள் கர்த்தர் நம்மேல் மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கவில்லை. நில்லு, இறையாதே, அமைதலாய் என்று அவர் கட்டளையிட்டதனால் நம்மேல் அதை மேற்கொள்ளவில்லை. அறியாமல் தெரியாமல் பேசிவிட்டோம், செய்துவிட்டோம். இதற்கு கர்த்தரின் மகிமை நம்மேல் இல்லாதிருந்திருந்தால் நம்மளை உயிரோடு சத்துரு விழுங்கியிருப்பான். நம்மை தனியாக கடிந்து கொண்ட நேரங்களும் உண்டு. அது அவரவர்களுக்குத்தான் தெரியும். ஹல்லேலூயா. எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்காக அல்லாவிட்டாலும் அவர் தன்னுடைய நாமத்திற்காகவே செய்வார். தம்முடைய நாம உண்மையுள்ள நாமம் என்பதற்காகவே செய்வார். ஏன்? அவர் உங்களை முன் குறித்து விட்டார், மகிமையை வைத்து விட்டார். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும் என்று மத்தேயு 6:34 ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். அவர் கொடுத்த ரட்சிப்பு, விசுவாசம், வாக்கு, தேடுகிற முறைமை, சபை கூடுதல், பிரசன்னத்தை அனுபவித்து இந்த மகிமையை நாம் இழந்து விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். இது நாம் செய்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை இல்லாவிட்டால், அவருடைய உதவி இல்லாவிட்டால் நாம் இதை செய்யவே முடியாது. இதுதான் அவர் நமக்குள் வைத்திருக்கிற மகிமையை நாம் காட்டுவதாகும். நீங்கள் முறையாக வேதம் வாசிக்கிறீர்கள், சபைக்கு தவறாமல் போகிறீர்கள், ஜெபிக்கிறீர்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், ஆவிக்குரிய காரியத்தில் தேடி தேடி செய்கிறீர்கள். ஜெபம் செய்யாவிட்டால் மனதை அடித்துக் கொள்வது, ஐயோ இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணலையே, வேதம் வாசிக்கலையே என்று. இது எல்லாம் அவர் உங்கள் மேல் வைத்த மகிமையினால் வந்தது. இல்லாவிட்டால் நிர்விசாரமாகி விடுவோம். இந்த மகிமையை அவர் நமக்குள் வைத்த மகிமையை திருப்பி நாம் காட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர் நம்முடைய வாழ்விலே கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்து உங்கள் மேல் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கையின் மகிமை வீண் போகவில்லை என்பதை காட்டுவார். நாம் திருப்பி காட்டுகிறோம் அல்லவா, கர்த்தாவே நீர் கொடுத்த கிருபை அல்லவா என்னை செய்ய வைக்கிறது என்று. இதுதான் நாம் காட்டும் மகிமை. தடையாக நிற்கும் பெரிய பர்வதங்களை பெயர்த்து போட்டு புரட்டி தள்ளி காணாமல் போக வைத்து நாம் தலையை உயர்த்துவார். தடையை பார்த்து கவலைப்படாதீர்கள். மலை போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். அதை ஒரு நொடியில் ஆண்டவர் தகர்த்தெறிவார். எரிகோ கோட்டையைப் போல நம்மேல் வைத்த மகிமையை உலகத்திற்கு அவர் காட்டுவார். இது என்னுடைய மகிமையின் பிள்ளை, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நம்மை பார்த்து சொல்கிறார், நம்முடைய பலன் என்று சொல்கிறார், என்னுடைய மகிமை என்று சொல்கிறார். யோசித்து பாருங்கள், தேவாதி தேவன் நம்மை பார்த்து என்னுடைய மகிமை என்றால் நமக்கு எவ்வளவு சிலாக்கியம் பாருங்கள். இதை உணர்ந்து கொள்ளுங்கள். கவலைப்படாதீர்கள். கவலைப்படாமல் இருப்பது அவர் மேல் வைத்த விசுவாசம் உங்களுக்கு நீங்கள் காட்டுகிறீர்கள் என்பதாகும். அந்தந்த நேரத்தை செய்து முடிப்பார். எப்பொழுது தேவையோ அப்பொழுது செய்து முடிப்பார். இப்பொழுது பிறந்த குழந்தைக்கே நீங்கள் எப்படி படிக்க வைப்பேன்னு யோசிக்காதீர்கள். 10 வயசு 9 வயசு ஆகக்கூடிய குழந்தைக்கு திருமணத்தை பற்றி யோசிக்காதீர்கள். அந்தந்த நேரத்தில் அவர் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் மகிமையின் ஆவியானவரை நாங்கள் துக்கப்படுத்த மாட்டோம். எப்படி துக்கப்படுத்தாமல் இருப்பது நீங்கள் என்று கேட்டீரானால் ஆலோசனை கேட்போம், கீழ்ப்படிவோம். நீர் தந்த மகிமையின் பொக்கிஷங்களை காத்துக்கொள்வோம். நாங்கள் செய்ய வேண்டியதை காத்துக்கொள்ள வேண்டியவற்றுக்கு உமது கிருபையின் திரட்சி எங்களுக்கு போதுமானது. நீரோ எங்கள் மேல் வைத்த அந்த மகிமையின்படி யாவற்றையும் அந்தந்த நேரத்தில் செய்து முடித்து நீங்கள் உண்மையுள்ளவர், நேசிப்பதில் உண்மையுள்ளவர், மன்னிப்பதில் உண்மையுள்ளவர், காப்பதில் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். இன்றைய சிந்தனைக்கு தினமும் கர்த்தர் என் வாழ்வில் செய்து வரும் அந்த மகிமையின் கிரியைகளை கவனித்து நன்றி சொல்வேன். என்னுடைய வாழ்க்கையை நானே நின்று வேடிக்கை பார்ப்பேன். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நான் அவரோடு இணைந்து நடப்பேன். ஆமேன். அல்லேலூயா.